வணக்கம் மக்களே, நான் உங்கள் மணி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உலகத்தில் மிகச்சிறிய இரண்டாவது நாடை பற்றி பார்க்க போகிறோம். மொனாக்கோங்கிற நாடு பற்றி பார்க்கலாமா? ஃப்ரான்ஸ் நாட்டு பார்டரில் இந்த நாடு இருக்குங்க, மொனாக்கோ. உலகத்தில் மிக சிறிய பரப்பளவு கொண்ட ஒரு நாடு, உலகத்தில் இரண்டாவது சிறிய. இதோட சுற்று பரப்பு அந்த சுற்று பரப்பளவு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் கிலோமீட்டர் அவ்வளோதான். இதோட மொத்த மக்கள் ஜனத்தொகை பார்த்தீங்கன்னா 38,000 பேர், வெறும் 38,000 பேர். இதோட கரன்சி யூரோ. இந்த நாட்டில் இப்போ என்ன பிரச்சனை? அதுக்கு இப்போ என்ன, எல்லா நாடும் சின்ன நாடெல்லாம் இருக்குது தானேன்னா இல்லை. இந்த நாட்டோடைய இது சின்ன நாடுங்கிறதுக்காக அப்படி ஏழை நாடாக இருக்காது, பயங்கரமான ரிச்சான நாடு. எப்படி இருக்குன்னா, அந்த நாட்டுடைய அதிபர் மிகப்பெரிய கோடீஸ்வரர், புரியுதுங்களா? அவரோட பேர் வந்து பிரின்ஸ் ஆல்பர்ட்டோ, புரியுதுங்களா? அவரோட வருமானம் ஒரு வருஷத்துக்கு 8,500 கோடி. 8,500 கோடி வச்சிருக்கிற ஒரு சின்ன நாட்டோட அதிபர், வெறும் 38,000 பேர் கொண்ட ஒரு நாடு. அந்த நாட்டுடைய அதிபர் 8,500 கோடியை வருஷத்துக்கு வருமானம் பண்ணுறாரு. அது மட்டும் மேட்ரு இல்லை, அந்த நாட்டில் மிக பிரபலமே கேம்பிளிங், கெசினோஸ். 4 கெசினோஸ் இருக்குது, மிகப்பெரிய கெசினோஸ் 4 வச்சுருக்காங்க. அந்த நாள்லேயும் தினமும் எல்லாரும் சூதாடிக்கிட்டு தான் இருக்காங்க, ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க, காசை இழந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை பற்றி அவங்க கவலையே படுறதில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு பணம் அவங்கள்ட்ட இருக்குது. ரெண்டாவது, அடுத்த விஷயம், இது வந்து நான் விசாரித்தேன், செக் பண்ணேன், எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன். உலகத்திலே அதிகமான விலை கொண்ட அப்பார்ட்மெண்ட் அங்கே தான் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட விலை பேண்ட் ஹவுஸ். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பேண்ட் ஹவுஸோட விலை, நீங்கள் நம்புறீங்களா நம்ப மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல, 3,000 கோடி ஒரு பேண்ட் ஹவுஸோட விலை. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பேண்ட் ஹவுஸோட விலை 3,000 கோடி. இது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா பங்களோ வாங்கினா கூட இவ்வளோ விலை விற்காது. ஆனால் அந்த நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட், அந்த அப்பார்ட்மெண்ட் பேரை உங்களுக்கு நான் தம்ப்நெயிலில் வைக்கிறேன் பாருங்கள், மறந்துட்டேங்க, அதனால தான் சொல்ல முடியல. அப்போ இந்த 3,000 கோடி ஒரு பேண்ட் ஹவுஸோட விலை பார்த்துக்கிங்களேன். ஒரு சின்ன பரப்பளவு கொண்ட நாடு, 38,000 பேரை கொண்ட ஒரு நாடு. அதோட அதிபர் தான் பெரிய பணக்கார அதிபர், பிரின்ஸ் ஆல்பர்ட்டோ. அவரோட நாட்டில் தான், அந்த சின்ன நாட்டில் 3,000 கோடிக்கு அப்பார்ட்மெண்ட். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து உங்களை நல்ல வீடியோட வந்து நான் சந்திக்கிறேன். நான் கொஞ்சம் ஷாக்கில் இருக்கேன். இது உண்மை தான், நான் நிறைய இடத்துல விசாரித்து சொல்கிறேன், நீங்களும் விசாரித்து பாருங்களேன். பார்த்துட்டு பொய்யா இருந்தால் சொல்லுங்கள், திட்டாதீங்க.